தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒண்ணே சொல்லிக்கிறேன். ஏப்ரல் அதாவது குரூப் 1 எக்ஸாமும் குரூப் 2 எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒண்ணே சொல்லிக்கிறேன். கரெக்டா கவனிச்சுங்க. ஏப்ரல் 2023ல இருந்து மார்ச் 2024 அதாவது போன வருஷம் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த வருஷம் மார்ச் மாசம் வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சுமார் 4 வீடியோக்கள்ல முடிச்சிருப்பேன். 4 வீடியோஸ். அந்த 4 வீடியோவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன், அதை பாத்துருங்க. சரியா? குரூப் 1 ரிவிஷன் பண்றவங்களோ குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோ இந்த 4 வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ், இண்டெக்ஸ் எல்லாமே சேர்ந்தே வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சரியா? கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இந்த 4 வீடியோக்களை மொத்தம் தயவு செஞ்சு கரெக்டா பாத்துருங்க. ரைட்டா? இப்ப இந்த வீடியோல அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடைசி 3 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது மார்ச் மாசம் 2024 சொல்லியிருந்தால அதுக்கப்புறம் வெளிவந்த கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஏப்ரல் மே ஜூன் 2024 இந்த வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா போன வருஷம் ஏப்ரல் இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நெட்டுக்கும் படிக்க வேண்டியது அவசியம். குரூப் 1 எக்ஸாமையும் குரூப் 2 எக்ஸாமையும் தட்டி தூக்குவதற்கு. சரியா? சோ டாப் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே வீடியோல பார்த்துடலாம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அப்படியே வரிசையா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கிலீஷ் இந்த சைடு, தமிழ் அந்த சைடு. சரியா? 2024 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப், அதாவது 2024 ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். இது ரொம்ப முக்கியமான சாம்பியன்ஷிப். ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல அதிகமான மெடல் வந்து எந்த நாடு வாங்குச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜப்பான் நாடு வாங்குச்சுங்க. சரியா? ஆசியன் அதாவது 2024 ஆசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல அதிகமான மெடல் யார் வாங்கினா அப்படின்னா ஜப்பான் வாங்குச்சு. சரியா? அந்த ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கைரிகிஸ்தான்ல நடந்துச்சு. கைரிகிஸ்தான் எங்க இருக்குன்னா இந்தியாவுக்கு மேல இருக்கு. சரியா? கைரிகிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தானா இருக்கும். அதுல வந்து கிர்கிஸ்தான்ல தான் வந்து 2024 ஆசிய ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. அதிகமான மெடலை வாங்கின நாடு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு. சரியா? அடுத்த நியூஸ். உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் திறக்கப்பட்டது. எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா பாலி, ராஜஸ்தான். சரியா? ஓம் வடிவ கோயில் எங்க திறக்கப்படுது அப்படின்னா பாலி, ராஜஸ்தான். ராஜா ஓம் சொல்லு, ராஜா ஓம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா ஓம்னு சொல்லு, ராஜா ஓம்னு சொல்லு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா ஓம் சொல்லு அப்படின்னா என்ன? ஓம் வடிவ கோயில் வந்து எந்த இடம்? பாலி, ராஜஸ்தான். சரியா? ஆசியன் சாம்பியன்ஷிப் யாரு அதிகமான மெடல் வாங்கினா? ஜப்பான்னா அதிகமான மெடல். சரியா? குளோபல் மிலிட்டரி ஸ்பெண்டிங், உலகளாவிய ராணுவ செலவு இருக்குல்ல, அதாவது ஒவ்வொரு நாடும் வந்து ராணுவத்துல செலவு செய்வாங்கல்ல, அதுல இந்தியா வந்து 4வது இடம். இது முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இதனால ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். திரும்பவும் 4வது இடம் பிடிச்சிருக்கு இந்தியா. சரியா? அதாவது உலகளாவிய ராணுவ செலவினத்துல இந்தியா 4வது இடம் பிடிச்சிருக்குங்க. சரியா? இந்த ராணுவ செலவினங்கள்லாம் இந்த நாடு இத்தனாவது இடம், இந்த நாடு இத்தனாவது இடம் சொல்லிட்டு யார் வெளியிடுவா அப்படின்னா சிப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குங்க. சிப்ரி. இந்த சிப்ரின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் வந்து உலகத்துல ராணுவ செலவினங்களை வந்து வெளியிடக்கூடிய நிறுவனம். சரியா? ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸ்டாக்ஹோம் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதான் வந்து ஃபுல் ஃபார்ம். இந்தியா 4வது இடத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. பிரம்மோஸ் ஏவுகணை வந்து நம்ம இந்தியால தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்மோஸ் மிசைல் இருக்குல்ல ஏவுகணை, இது வந்து பிலிப்பைன்ஸ்க்கு வந்து நம்ம முதல் முறையா இன்னொரு நாடுக்கு வந்து நம்ம வழங்கியிருக்கோம். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வழங்கியிருக்கோம். எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா எந்த நாட்டுக்கு வழங்கியதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிலிப்பைன்ஸ் நாடு. ஞாபகம் வச்சுங்க. 2024 ஆசிய ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல அதிகமான மெடல் வாங்கினதுன்னு கேட்பாங்க. ஜப்பான் நாடு. சரியா? பிரம்மோஸ் ஏவுகணை வந்து எங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கொடுத்திருக்கோம். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை எந்த நாடுடன், அதாவது பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பதற்கு எந்த நாடுடன் இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டுச்சுன்னு கேட்பாங்க. ரஷ்ய நாடு. பிரம்மோஸ்ங்கிறது அந்த BRASனா பிரம்மபுத்திரா, MOSனா மாஸ்கோ. சரியா? அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அந்த பிரம்மோஸ் மிசைலை தயாரிக்குது. அப்படி தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் மிசைலை இப்ப நம்ம யாருக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ்க்கு கொடுத்திருக்கோம். ஞாபகம் வச்சுங்க. பிலிப்பைன்ஸ் யாருன்னு தெரியுதா? ஆசியன் நாடுகள், அந்த 10 நாடுகள் இருக்குல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதுல ஒரு நாடு தான் இந்த பிலிப்பைன்ஸ். ஏசியன் 10 கண்ட்ரி இருக்குல்ல, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாடுகள்ல ஒரு நாடு தான் பிலிப்பைன்ஸ். சரியா? சிட்வி போர்ட் ஆபரேஷன்ஸ் டேக்கன் பை இந்தியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது மியான்மர்ல ஒரு துறைமுகம் இருக்கு. அது என்ன துறைமுகம்னா சிட்வி துறைமுகம். அந்த சிட்வி துறைமுகத்தை மேலாண்மை செய்யக்கூடிய மொத்த பொறுப்பையும் இந்தியா கைப்பற்றி விட்டது. மியான்மர்ல கூடிய துறைமுகம் இந்தியா மியான்மர் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. சரியா? சிட்வி துறைமுகம். உங்களுக்கு கூடுதலா இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். ஈரான்ல வந்து சபஹர் துறைமுகம் ஒரு துறைமுகம் இருக்கு. ஈரான்ல வந்து சபஹர் துறைமுகம் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த ஆபரேஷன்ஸும் மெயின்லி பாத்தீங்கன்னா அதுல பெரும்பாலான பங்கீடு வந்து இந்தியா வந்து கைப்பற்றி விட்டது. சபஹர் துறைமுகம். எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, சிட்வி துறைமுகம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. மியான்மர்.
சபஹர் போர்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஈரான். சரியா? ஈரான்னா சபஹர் போர்ட், சிட்பினா மியான்மர். இந்த ரெண்டுலுமே வந்து இந்தியா வந்து மேலாண்மை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கையில எடுத்துக்கிச்சு. சரியா? அடுத்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. இது முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதனால இம்பார்ட்டன்ட்னால திரும்ப வந்திருக்கு. 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஞாபகம் வச்சுங்க. நிதி ஆணையம்ங்கிறது ஆர்டிகல் 280 படி, ஆர்டிகல் 280 படி இந்தியாவில் நிதி ஆணையம் ஒன்று இருக்க வேண்டும். மத்திய மாநில அரசு அந்த வரி இருக்குல்ல, டாக்ஸ், அதை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு தான் வந்து நிதி ஆணையம். 16th ஃபைனான்ஸ் கமிஷன் யாரு? அரவிந்த் பனகாரியா. சரியா? அது டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி, இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை வந்து ஆர்பிஐ வந்து ஓபன் பண்ணிருக்குங்க. ஆர்பிஐ வந்து டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி ஓபன் பண்ணிருக்கு. என்னது சார் இந்த டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி? எதுக்காகனா டு காம்பேட் சைபர் கிரைம். டு காம்பேட் சைபர் கிரைம், அதாவது சைபர் கிரைம் இருக்குல்ல, இந்த இணையதள வழியாக வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கும்ல, அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு தான் டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி. ஆரம்பிச்சது யார் அப்படின்னா ஆர்பிஐ. ஆர்பிஐ சட்டம் பாத்தீங்கன்னா 1934. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1935. 1935. சரியா? ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு மலேரியா டே, உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. ரொம்ப முக்கியமான தினம். ஏப்ரல் 25 வந்து உலக மலேரியா தினம். மலேரியா வந்து ஒழித்து கட்டணும்னு சொல்லிட்டு இந்தியா எந்த வருஷத்தை டார்கெட் வச்சிருக்குன்னா 2030 டார்கெட் வச்சிருக்கு. 2030. சரியா? முப்படை தற்காப்பு நிலையம், ட்ரை சர்வீஸ் டிஃபென்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. முப்படைனா என்ன? கடல் படை, அப்புறம் வந்து விமானப்படை, தரைப்படை. இந்த 3 படை இருக்குல்ல, நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 3 படைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அதான் வந்து டிஃபென்ஸ் ஸ்டேஷன். சரியா? ட்ரை சர்வீஸ் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா மும்பைல ஓபன் பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஷோம்பன் ட்ரைப், இந்தியாவிலே முதல் முறையா அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த ஷோம்பன் பழங்குடியின மக்கள் வந்து இந்த 18ஆம் லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சுல, அதுல வந்து அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பழங்குடியின மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, சமீபத்தில் எந்த பழங்குடியின மக்கள் வந்து முதல் முறையாக ஓட்டு செலுத்தினர், அதை வாக்கு செலுத்தினர் சொல்லிட்டு கேட்பாங்க. ஷோம்பன் பழங்குடியின மக்கள். ஷோம்பன் பழங்குடியின மக்கள் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுல வாழக்கூடிய மக்கள். சரியா? ஷோம்பன் பழங்குடியின மக்கள். ஐசிசி ஆண்கள் T20 உலக கோப்பை 2024, அதுக்கான அம்பாசிடர் யார்? தூதர் யார் அப்படின்னா யுவராஜ் சிங். சரியா? இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஐசிசி மென் T20 வேர்ல்டு கப் 2024 அம்பாசிடர் யார் அப்படின்னா யுவராஜ் சிங். அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மல்டி பர்பஸ் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட், அதாவது முதல் பல்நோக்கு பசுமை ஹைட்ரஜன் திட்டம் வந்து இமாச்சல பிரதேசத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. பசுமை ஹைட்ரஜனால இமாச்சல பிரதேசம். பசுமை ஹைட்ரஜனாலே இமாச்சல பிரதேசம். சரியா? எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இமாச்சல்னா மச்சான், இமாச்சல்னா மச்சான் ரொம்ப பசுமையா இருக்கேடா, காடுகள் ரொம்ப பசுமையா இருக்கே மச்சான், ரொம்ப பச்சையா இருக்குடா, பசுமையா இருக்குடா, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? பசுமையா இருக்கு. சரியா? மூளை காய்ச்சல் தடுப்பூசி இந்தியாவிலே உலகத்திலே முதல் முறையா, உலகத்திலே முதல் முறையா மெனிங்கிட்டிஸ் வேக்சினுக்கு வந்து மெனிங்கிட்டிஸ் நோய்க்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த நாடு? அதை வேக்சின் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, செலுத்திருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா நைஜீரியால. மெனிங்கிட்டிஸ்னா மூளை சம்பந்தப்பட்ட ஒரு காய்ச்சல், மூளை காய்ச்சல் தான் மெனிங்கிட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது பிரெயின் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. சரியா? பிரெயின் மற்றும் நர்வஸ் சிஸ்டம் இன்ஃப்ளமேஷன் தான் மெனிங்கிட்டிஸ் சொல்லுவாங்க. அதுக்கான வேக்சின் வந்து நைஜீரியால போடப்பட்டது. சரியா? அதுக்கான வேக்சின் வந்து நைஜீரியால போடப்பட்டது. எக்ஸசைஸ் டஸ்ட்லிக் கூட்டு ராணுவ பயிற்சி. டஸ்ட்லிக் இந்த மாதிரி ராணுவ பயிற்சிகளை ஞாபகம் வச்சுக்கணுங்க. சூரிய கிரண் ராணுவ பயிற்சி, எக்குவெரின், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பேர் எக்குவெரின். இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பேர் வந்து நொமாடிக் எலிஃபண்ட். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பேர் வந்து இந்திராங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்த மாதிரி ராணுவ பயிற்சி. சூரிய கிரண்ங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும். சம்பிரிதி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். ஸ்லினக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடல் பயிற்சி. சரியா? இந்த மாதிரி ராணுவ பயிற்சியில ஞாபகம் வச்சுக்கணும். டஸ்ட்லிக்ங்கிறது யாருக்கும் அப்படின்னா உஸ்பெகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. சரியா? டஸ்ட்லிக் வந்து உஸ்பெகிஸ்தான் இந்தியா, டஸ்ட் உஸ்பெகிஸ்தான் இந்தியா. டஸ்ட் உசுன்னு சொல்லாம டஸ்ட்டை கிளீன் பண்ணு, உசுன்னு சொல்லாம டஸ்ட்டை கிளீன் பண்ணு, ஷார்ட்கட். சரியா? உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவடா, குஜராத். இது ரொம்ப ஃபேமஸான கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவடா, குஜராத்ல ஓபன் பண்ணிருக்காங்க. கவடா, குஜராத். சோ எக்ஸாம்ல கண்டிப்பா இது கேள்வி கேட்பாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பார்க் வந்து கவடா, குஜராத். தி ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி புக் யார் எழுதுனா அப்படின்னா சாம் பிட்ரோடா. ஐடியா
ஐடியானா சாம், சாம்னா ஐடியா, ஐடியா சாம் ஒரு ஐடியா குடுறா, சாம் ஒரு ஐடியா குடுறா, ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, சாம் ஒரு ஐடியா குடுறா, சாம் ஒரு ஐடியா குடுறா, டா பிட்ரோடா, டா அதுலயும் டா வருது பாத்தீங்களா, டேய் சாம் ஒரு ஐடியா குடுடா, பிட்ரோடா, ஐடியா குடுடா, பிட்ரோடா. இந்தியாவின் சிறந்த சரக்கு கையாளும் துறைமுகம் எது அப்படின்னா பாரதீப் துறைமுகம்ங்க. சரியா? இந்தியா ஸ்டாப் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் வந்து பாரதீப் துறைமுகம் வந்து வென்றிருக்கிறது. இந்தியாவிலே மிகப்பெரிய சரக்கு கையாளும் துறைமுகம் சொல்லிட்டு பாரதீப்பை செலக்ட் பண்ணிருக்காங்க. பாரதீப் எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. இந்த துறைமுகம்லாம் எங்கெங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து ஆந்திரால இருக்கு. எண்ணூர் தூத்துக்குடி துறைமுகம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு பாத்தீங்கன்னா அதாவது மும்பைல பாத்தீங்கன்னா மர்மகோவா போர்ட், மர்மகோவான்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டுலான்னு ஒரு துறைமுகம் வந்து குஜராத்ல இருக்கு. கண்டுலா துறைமுகம் வந்து குஜராத், மர்மகோவா வந்து மகாராஷ்டிரா பெல்ட்ல, விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து ஆந்திர பிரதேஷ், பாரதீப் துறைமுகம் வந்து எங்க இருக்கு, பாரதீப் போர்ட் எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. சரியா? ஒடிசால இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காலிஸ்டோன் சொல்லக்கூடிய ஒரு மூன் இருக்குல்ல, அதாவது காலிஸ்டோன் சொல்லக்கூடிய நிலவு. காலிஸ்டோங்கிறது எதற்கான நிலவு, எந்த கோளுக்கான நிலவுனா ஜூபிட்டர். நம்ம இப்ப பூமிக்கு எப்படி நிலாவோ அது மாதிரி வந்து ஜூபிட்டருக்கான நிலா எது அப்படின்னா காலிஸ்டோ. சரியா? இந்த காலிஸ்டோல சமீபத்தில் ஓசோன் லேயர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓசோன் லேயர் இருப்பதாக செயற்கைக்கோள் வந்து தகவல் சொல்லியிருக்கு. ஓசோன்னா என்ன, O3. ஓசோன்னா என்ன, O3. சரியா? நம்ம பூமியை சுத்தி ஓசோன் இருக்கு. யூவி கதிர்கள் உள்ள வராம தடுக்கிறதே இந்த ஓசோன் தான். யூவி கதிர்கள், அல்ட்ராவயலட் கதிர்கள் உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல பட்டா ஸ்கின் கேன்சர் உருவாக்கும். அப்ப பூமியை சுத்தி O3 வந்து நம்ம ஸ்கின் கேன்சர் உருவாக விடாம தடுக்குது. சரியா? அந்த மாதிரி ஓசோன் வந்து காலிஸ்டோல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன, காலிஸ்டோங்கிறது ஜூபிட்டரோட துணைக்கோள். கேமேன் சைக்ளோன் ஹிட் மடகாஸ்கர். கேமேன், இந்த கேமேன் சைக்ளோன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்ல கமனே அப்படின்னு சொல்லிட்டு வருது. மடகாஸ்கரை வந்து ரீசெண்டா ஒரு புயல் தாக்கியிருக்கு. அந்த புயல் பேர் வந்து கேமேன் சைக்ளோன். சரியா? கேமேன் சைக்ளோன் ஞாபகம் வச்சுங்க. புயலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஞாபகம் வச்சுங்க, பூமியில நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரைகோளத்துல புயலை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். சரியா? சதர்ன் ஹெமிஸ்பியர் தென் அரைகோளத்துல புயலை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸ்ல சுத்தும். சரியா? இது வந்து அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சூறாவளி சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து $28 பில்லியன் வந்து தொற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப ரெக்கார்டு இது. $28 பில்லியன் அளவுக்கு இந்தியாவோட பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட், மருத்துவ பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம்ல இந்தியா, அதுல $28 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம். ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது. சரியா? இதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். சோ முதல் 20 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணுவோமா? இந்தியாவின் மருத்துவ பொருட்கள் ஏற்றுமதி இந்தியா வந்து $28 பில்லியன் அச்சீவ் பண்ணிருக்கு. கமனே புயல் எங்க தாக்கி இருக்குன்னா மடகாஸ்கரை தாக்கி இருக்கு. காலிஸ்டோ நிலவில் வந்து ஓசோன் இருப்பதாக கண்டறிந்துள்ளார்கள். காலிஸ்டோ வந்து ஜூபிட்டரோட நிலவு. இந்தியாவின் சிறந்த சரக்கு கையாளும் துறைமுகம் வந்து பாரதீப் துறைமுகம் சொல்லிட்டு இடம்பெற்றிருக்கு. பாரதீப் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு. தி ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி புக் அப்படிங்கிற அந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னா சாம் பிட்ரோடா. சாம் ஐடியா குடுறா. உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா வந்து கவடா குஜராத். டஸ்லிக் வந்து உஸ்பெகிஸ்தான். மூளை காய்ச்சல் வந்து நைஜீரியா. பல்நோக்கு பசுமைனா இமாச்சல். மச்சான் பச்சையா இருக்குடா. ஐசிசி ஆண்கள் T20 யுவராஜ் சிங். ஷோம்பன் வந்து முதல் மக்களவைத் தேர்தல் அந்தமான் நிக்கோபார். முப்படை தற்காப்பு மையம் மும்பை. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. டிஜிட்டல் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்சி ரிசர்வ் வங்கியால் திறக்கப்பட்டது. 16வது இந்திய ஆணையம் தலைவர் அரவிந்த் பனகாரியா. சிட்வே துறைமுகம் வந்து மியான்மர். சபார் துறைமுகம் வந்து ஈரான். பிரம்மோஸ் வந்து பிலிப்பைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா ரஷ்யா தயாரிச்சது. உலகளாவிய ராணுவ செலவத்துல இந்தியா 4வது இடம். சிப்ரின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் வெளியிடுது. உலகின் முதல் ஓம் வந்து பாலி ராஜஸ்தான். 2024 ஆசிய மல்யுத்தத்துல அதிகமான கப்பு வென்றது யார் அப்படின்னா ஜப்பான் நாடு. சரியா? அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹெவன்லி ஐலாண்ட்ஸ் ஆஃப் கோவா புக், அதாவது ஹெவன்லி ஐலாண்ட்ஸ் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஹெவன்லி ஐலாண்ட்ஸ் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் எழுதுனது யார் அப்படின்னா ஸ்ரீதரன் பிள்ளை. ஹெவன்லி ஐலாண்ட்ஸ் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்ல புக்கை யார் எழுதுனா அப்படின்னா ஸ்ரீதரன் பிள்ளை தான் எழுதியிருக்காரு. சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீதரன் பிள்ளை வேற யாரும் இல்ல, கோவாவோட கவர்னர். ஸ்ரீதரன் பிள்ளை வேற யாரும் இல்ல, கோவாவோட கவர்னர். சரியா? ஹெவன்லி, ஹெவன், கோவா சொர்க்கம் மாதிரி இருக்குடா கோவா, ஷார்ட்கட் அதா. சரியா? ஸ்ரீ ஸ்ரீ சொர்க்கம் மாதிரி இருக்கு ஸ்ரீ, கோவா சொர்க்கம் மாதிரி இருக்கு ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது கின்லிங் லாங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் மேகாலயா. மேகாலயால முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா பண்டிகை பாத்தீங்கன்னா கில்லாங் பண்டிகை வந்து மேகாலயால செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பண்டிகை இந்த கில்லாங். நாகாலாந்துல வந்து எப்படி ஹார்ன்பில் பண்டிகை ரொம்ப முக்கியமோ, நாகாலாந்துல ஹார்ன்பில்னு ஒரு பண்டிகை ரொம்ப முக்கியமோ, அந்த அளவுக்கு மேகாலயால இந்த கில்லாங் பண்டிகை ரொம்ப முக்கியம். மேகாலயால பொறுத்த வரைக்கும் கரோ, காசி, ஜெயந்தியா இந்த 3 பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. கரோ, காசி, ஜெயந்தியா எந்த மாநிலத்துல வாழ்றாங்கன்னு கேட்பாங்க. மேகாலயால வாழ்றாங்க.
மாசின்றங்கிற இடத்துல தான் அதிகமான மழைப்பொழிவு பெய்யுது மேகாலயால. சரியா? தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக. மேகாலயா பங்களாதேஷோட பார்டரா இருக்கு. பங்களாதேஷோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மேகாலயா. கரோ காசி ஜெயந்தியா பங்களாதேஷோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மாசின்றம் தான் அதிகமான மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடம். சரியா? இந்த காசி பழங்குடியினர் இருக்காங்களே, இவங்க தான் வந்து கில்லாங், இந்த கில்லாங் சொல்லக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்றாங்க காசி பழங்குடியினர் மக்கள். சரியா? ஆரியபட்டா விருது வந்து சுப்பராவ் அப்படிங்கிற நபருக்கு கொடுத்துருக்காங்க. சுப்பராவ் அப்படிங்கிற நபருக்கு ஆரியபட்டா விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஆஸ்ட்ரோனாலஜி, ஆஸ்ட்ரோனாட்ஸ், இந்த ஆஸ்ட்ரோனாட் சம்பந்தப்பட்ட அறிவியலை வந்து மேற்கொண்டதுக்காக, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக சுப்பராவுக்கு வந்து ஆரியபட்டா, ஆரியா சுப்பா, சுப்பா ஆரியா, சுப்பா ஆரியா. சரியா? சுப்பா சுபமா இருக்கு, ஆரியா சுபமா, சுபா ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும். டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் டார்கெட் பை இஸ்ரோ வந்து 2030. அதாவது விண்வெளியில நம்ம வந்து சேட்டலைட் அனுப்புறோம்ல, அந்த சேட்டலைட் சில சமயத்துல செயலிழந்து போய் அங்க வந்து தூசுக்கள் துகள்களாக மாறிவிடும். அதெல்லாம் வந்து குப்பைகள்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. இந்தியா என்ன சூஸ் பண்ணிருக்கு, இந்தியா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்க 2030க்குள்ள எங்களோட ஸ்பேஸ் டெப்ரிஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரியா? ஸ்பேஸ் டெப்ரிஸ் எல்லாத்தையும் நாங்க கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா இஸ்ரோ இஸ்ரோ எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1969ல இஸ்ரோ வெளியிட்ட முதல் சேட்டலைட் பாத்தீங்கன்னா ஆரியபட்டா. ஆரியபட்டா தான் இஸ்ரோ வெளியிட்ட முதல் சேட்டலைட். சரியா? இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட், உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு எங்க நடந்திருக்குன்னா அபுதாபில நடந்திருக்குங்க. சரியா? வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட், உலக எதிர்கால ஆற்றல் உச்சி மாநாடு அபுதாபில நடந்திருக்கு. சரியா? வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சம்மிட் வந்து எங்க நடந்திருக்குன்னா அபுதாபில நடந்திருக்கு. சரியா? ஃபியூச்சர் எதிர்காலம்னா அப்பு, அப்புனா ரெண்டு அப்புனா எதிர்காலத்தை பத்தி பயம் இருக்கும் உனக்கு. ரெண்டு அப்புனா எதிர்காலத்தை பத்தி உனக்கு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட். சரியா? இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை புத்தகம், இந்தியா ரோட் டு ரெனசன்ஸ், பார்த்தாலே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த இந்தியா ரோட் டு ரெனசன்ஸ்ங்கிற புத்தகத்தை பார்த்தாலே, இந்த பேரை பார்த்தாலே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியுது. சரியா? எழுதுனது யார் அப்படின்னா பிம்சேஸ்வரா சல்லா. இதுவும் கொஸ்டின் பேப்பர்ல சி ஆப்ஷனோ பி ஆப்ஷனோ அப்படியே இருக்கிற மாதிரியே தெரியல, கேட்கிற மாதிரியே தெரியல, எனக்கு தெரியுது. சரியா? பிம்மேஸ்வரா சல்லா இந்தியா ரோட் டு ரெனசன்ஸ்ங்கிற புக் எழுதுனது. ரைட்டா? அடுத்து பிம்மேஷ், ரோடு, ரோடுனா பிம்மேஷ் வரா, சல்லா சல்லா சாலா சாலா. சரியா? சாலா சாலானா ரோடு, ரோடு சாலா, சாலா ரோடு. சரியா? சாலை சாலை அப்படியே இதெல்லாம் ஸ்பாட்ல வருதுங்க ஷார்ட்கட்லாம். சாலானா சாலை, சாலைனா ரோடு, ஷார்ட்கட் முடிஞ்சு போச்சா? லதா மங்கேஷ்கர் விருது வந்து அமிதாப் பச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. லதா மங்கேஷ்கர் விருது வந்து அமிதாப் பச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. அமிதாப் பச்சன், லதா மங்கேஷ்கர் விருது, வாழ்த்துக்கள் அமிதாப் பச்சன். ஜஸ்ட் அ மெர்சினரி புக் வந்து துவ்ரி சுப்பாராவ். இந்த சுப்பாராவ் மேல அஸ்ட்ரோனாட், அதாவது ஆரியபட்டா விருது வாங்கின அந்த சுப்பராவ் இல்ல, இது வேற சுப்பராவ். சரியா? இவர் பேர் துவ்ரி சுப்பராவ். என்ன சார்? துவ்ரி சுப்பராவ். சரியா? ஜஸ்ட் அ மெர்சினரி. இங்க பாருங்க, நரி நரி. சரி, நரி உரி, நரி உரி, நரி உரி. சரியா? ஜஸ்ட் அ மெர்சினரி உரி. 2024 இளம் உலகளாவிய தலைவர் யார் அப்படின்னா அத்வைத் நாயர், நையர் நாயர். சரியா? 2024 யங் குளோபல் லீடர் யார் அப்படின்னா அத்வைதா நாயர். அத்வைதா நாயர் பெண்ணு, ஒரு பெண்மணி, மிகப்பெரிய ஒரு பிராண்ட், ஒரு ஆண்டர்பிரனரா மாறி பிசினஸ் உருவாக்கி யங் குளோபல் லீடர் அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. 2024 யங் குளோபல் லீடர் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது யார் அப்படின்னா அத்வைதா நாயர். நாயர் நாயர். சரி, அத்வைதா நாயர், தமிழ்ல நாயர் மாத்திருக்க. ஓகே. எம்டி ஆஃப் ஐஎம்எஃப், இந்திய பணத்துவ நிதி இருக்குல்ல ஐஎம்எஃப், 1945 ஆரம்பிச்சிருப்பாங்க. உலக வங்கியோட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட புது எம்டி யார் அப்படின்னா கிறிஸ்டலினா. கிறிஸ்டலினா முன்னாடியே வந்திருப்பாங்க. புது எம்டி யார் அப்படின்னா கிறிஸ்டலினா. சரியா? வேர்ல்டு சைபர் கிரைம் இண்டெக்ஸ்ல இந்தியா 10வது ரேங்க்குங்க. சைபர் கிரைம் வந்து தடுப்பதுல இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்கு. சரியா? 10 சைபர் ஏதாவது ஒடுக்குக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா? சைபர்னா 10, சைபர் கம்ப்யூட்டர்னா 10, கம்ப்யூட்டர்னா 10, கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர். சரியா? சைபர்னா கம்ப்யூட்டர். அப்படி தனியாரால் நிர்வகிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பெட்ரோல் இருப்பு, அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் எங்கெங்களா இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஜியோகிராஃபி புக்ல கொடுத்துருப்பாங்க. பாம்பே ஹைன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரல இருந்து எடுக்கிறாங்க. டிக்பாய்னு சொல்லிட்டு அசாம்ல இருந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் பெட்ரோல் எடுக்கக்கூடிய இடங்கள். தனியாட்ட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெட்ரோல் எடுக்கிறதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரிசர்வா மெயின்டைன் பண்ணுங்க, அந்த மெயின்டெனன்ஸ் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பேர் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், எஸ்பிஆர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், பிரைவேட்லி மேனேஜ்டு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்க்கான டார்கெட் பாத்தீங்கன்னா 2029-30 தான் டார்கெட். 2030 வச்சுங்க. எக்ஸாம்ல 2030 இருந்துச்சுன்னா அதை அடிச்சிருங்க. சரியா? பெட்ரோலியம் ரிசர்வ், பிரைவேட்லி மேனேஜ்டு பெட்ரோலியம் இருப்புகள். உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசர் எது அப்படி, லேசரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த நாடு அப்படின்னா ரொமானியா. உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த லேசரை கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த நாடு அப்படின்னா ரொமானியா. லேசர். சரியா? லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன், அதான் லேசரோட ஃபுல் ஃபார்ம். என்ன?
ரொமானியா நாடு. லேசர்னா ரொமானியா, மானியா, மானியா, லேசர், லேசர் மானியா. சரியா? லேசா மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஏதாவது ஞாபகம் வச்சுங்க. லேசர்னா லேசு, மானியானா மயக்கம். மயக்கம் மானியாக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? ஏதோ ஒரு ஞாபகம் வச்சுங்க. சரியா? இன்டர்நேஷனல் கல்ச்சர் அவார்டு மீனா சரந்தா. கலாச்சார விருது வந்து யார் வென்றிருக்கா அப்படின்னா மீனா சரந்தா. சரியா? கலாச்சார விருது வந்து யார் வென்றிருக்கா அப்படின்னா மீனா சரண்டா, மீனா சரண்டா. இவங்க தான் வந்து கலாச்சார விருது. நம்ம கல்வி கலாச்சாரம் இப்ப ஆக்ட்ரஸ் மீனா இவங்களாம் வந்து இந்த தெய்வ படத்துல எல்லாம் நடிக்கிறாங்க. சரியா? தெய்வ படத்துல பொட்டு அம்மன், இந்த மாதிரி அம்மன் படத்துல நடிச்சிருக்காங்க. சரியா? பாளையத்தம்மன் நினைக்கிறேன். என்ன அதுல பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரமா நம்ம தெய்வீகமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திரைப்படம் எது அப்படின்னா இரா. இரா செயற்கை நுண்ணறிவுனால இரா. சரியா? செயற்கை நுண்ணறிவுனால இறால் மீனை ஞாபகம் வச்சுங்க. இறால் மீன்னா செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இறால் மீன் எப்பா, இறால் மீனுப்பா, ஏஐப்பா. உட்கல் தினம். உட்கல் தினம் யார் சமீபத்தில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா. அதாவது ஒடிசா வந்து ஸ்டேட் ஃபார்மேஷன் டே. மாநிலம் உருவாயிருக்கும்ல, 1930 உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒடிசா மாநிலம். அதை வந்து உட்கல் தினம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. உட்கல்னாலே ஒடிசா ஞாபகம் வச்சுங்க. உட்கல் சமவெளின்னு ஒரு பேர் இருக்கு. உட்கல் சமவெளி எங்க இருக்குன்னு கேட்டாலும் ஒடிசா தான். புரியுதா? 2 in 1. அண்ணா ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிட்டோமா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குல்ல, அதாவது 2009 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அதாவது தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்துச்சுல 2008 மும்பைல, அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, NIA. சரியா? அதோட புதிய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா சதானந்த் தேத். இது தேதின்னு மாத்திருக்காங்க, ஆக்சுவலா டேட்டு. சரியா? சதானந்த் டேட் பேர் இது. சரியா? சதானந்த் யாரு? NIA. தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய நபர்கள் யார்? பேர் என்ன? அவர் நபர் பேர் என்ன? டைரக்டர் ஜெனரல் யாரு? சதானந்த். நான் தான் தீவிரவாதத்தை ஒடுக்க வந்திருக்கேன், என் பேர் சதானந்த் டேட் அப்படின்னு சொல்லிட்டு வீரமா சொல்றாரு. சரியா? அடுத்து பூமி தினம் வந்து ஏப்ரல் 22 கொண்டாடுறோம். பூமி தினம் வந்து ஏப்ரல் 22 நம்ம கொண்டாடுறோம். சரியா? பூமி தினம் வந்து ஏப்ரல் 22 கொண்டாடுறோம். நீர் தினம் வந்து மார்ச் 22. வாட்டர் டே வந்து மார்ச் 22. பூமி தினம் வந்து ஏப்ரல் 22. சரியா? இதுக்கு ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். மார்ச் 22ஆம் தேதி தண்ணியை போடுறான், ஏப்ரல் 22ஆம் தேதி பூமியில படுத்து உளுந்துறான். சரியா? மார்ச் 22 தண்ணி அடிக்கிறான், ஏப்ரல் 22 பூமியில படுத்து உளுந்துறான். சரியா? ஓகே. உலக பாரம்பரிய தினம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே வந்து ஏப்ரல் 18ங்க. 18 வந்து பாரம்பரிய தினம்ங்க. வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே வந்து ஏப்ரல் 18. ஏப்ரல் 18நாலே வேர்ல்ட் ஹெரிடேஜ் டேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா? 18 வயசு முடிஞ்சாலே சுற்றுலா போக வேண்டியதான். பாரம்பரிய இடங்கள்லாம் போய் சுற்றுலா போக வேண்டியதான் 18 வயசு முடிஞ்சாலே. சரியா? ஷார்ட்கட். இந்தியா ஜிடிபி growth வந்து 7.5% சொல்லிட்டு வரும் சொல்லிட்டு உலக வங்கி சொல்லியிருக்கு. இந்தியாவோட ஜிடிபி 7.5% அச்சீவ் பண்ணணும், சாதிக்கும் சொல்லிட்டு உலக வங்கி சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? அடுத்த 20 உலக வங்கி என்ன சொல்லிருக்குன்னா இந்தியாவோட ஜிடிபி 7.5, பாரம்பரியம்னா 18 வயசு முடிஞ்சா, பூமி தினம்னா ஏப்ரல் 22, நீர் தினம் வந்து மார்ச் 22, தண்ணியை போட்டு படுத்துட்டான். என்ன சதானந்த், நான் தான் சதானந்த் அப்படின்னு சொல்லிட்டு. உட்கல்னா ஒடிசா, உட்டு கல்லு ஒடிசா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐனா இறாலு, ஏஐ பிலிம், ஏஐ சார்ந்த படம் இறாலு. கல்ச்சர்னா மீனா. சரியா? பவர்ஃபுல் லேசா மயக்க வருது, ரொமானியா. சரியா? ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் டார்கெட் 2030. IMF ஓட MD கிறிஸ்டலினா சைபர் கிரைம்னால 10 கம்ப்யூட்டர் 10 வேணுமா சார்? ஆமா 10 வேணும். அது அத்வைதா நாயர் யங் குளோபல் அவார்டு லீடர். இது மஸ்னரினா துவரி, உரி. சரியா? லதா அமிதாப் ரோடு சாலை பிமேஸ்வரா சாலா. ஃபியூச்சர் அபுதாபி, ஃபியூச்சர் எதிர்காலம், ஃபியூச்சர் அபு தாபி ஃபியூச்சர். டெப்ரிஸ் 2030 டார்கெட். ஆரியபட்டா விருது சுப்பா ஆரியா சுபமா இருக்கு. கில்லாங் ஃபெஸ்டிவல் மேகாலயா கரௌகாசி ஜெயந்தியால காசி மக்கள் வந்து கொண்டாடினாங்க. ஹெவன் கோவாவை ஹெவன் மாதிரி இருக்குப்பா. கோவா போறதே ஹெவன் மாதிரி இருக்கு. ஏன்னா கோவா போறதே எவன் மாதிரி இருக்கு. ஸ்ரீ கோவா போறதே எவன் மாதிரி இருக்கு. சரியா? ஸ்ரீனாலே என்ன படம் ஞாபகம் வருதுன்னா டிமாண்டி காலனி படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு செத்தவன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஏன்னா அவன் செத்து போயிருப்பான், அது தெரியாம இவங்க வந்து ஆட்ட முடிட்டு இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு ஸ்ரீ எனக்கு ரொம்ப குளிருது ஸ்ரீ அப்படிங்குவான். சரியா? ஸ்ரீ அப்படியே அந்த படம் ஒன்றும் இருக்காது, ஆனா அதை பாக்குற நேரத்தில் அப்படியே திகில் விட்டுருப்பாங்க. சரியா? பார்மாக்யூட்டிக்ஸ் எக்ஸ்போர்ட் $28 பில்லியன். கமேனி சைக்ளோன் மடகாஸ்கர் தாக்கு. ஓசோன் இருக்கக்கூடிய 3 கேலிஸ்டே 3 இந்தியா ஸ்டாப் கார்கோ ஹேண்ட்லிங் போர்ட் பாராதீப் துறைமுகம். பாராதீப் ஐடியானாலே சாம் லார்ஜஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி கவாடா. எக்ஸைட் டஸ்லிக்னா உஸ்பெகிஸ்தான். மெனிங்கிட்டிஸ்னா நைஜீரியா.
மல்டி பர்பஸ் கிரீன் மச்சான் பச்சடா ஐசிசி இதெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே 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 இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த 40 தானே. 40 என்ன டக்குனா முடிஞ்சு 27 வந்துச்சு. 24 26 22 21 ஓ 21ல இருந்து 40. ஓகே 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 31 ரொமானியா முடிச்சிட்டோம். அடுத்து 40னா அடுத்து என்ன 41 40 முடிச்சாச்சு. 41 2023ஆம் ஆண்டின் சிறந்த வீரர் யார் ஹாக்கில? 2023 பிளேயர் ஆஃப் த இயர் 2023 யார் ஹாக்கில அப்படின்னா ஹர்திக் சிங் அண்ட் சலிமா டெட்டே. ஹர்திக் சிங் அண்ட் சலிமா டெட்டே தான் 2023க்கான சிறந்த வீரர் ஹாக்கில. சரியா? 2023 2024 கேள்வி கேட்பாங்க. சரியா? பில்பித் ஃப்ளூட், அதாவது பில்பித் புல்லாங்குழல்னு ஒரு புல்லாங்குழல் இருக்குங்க. புல்லாங்குழல் வாசிப்பீங்களா? புல்லாங்குழல் அப்படின்னு பிலிபித் புல்லாங்குழல். சரியா? அதுக்கு வந்து புவிசா குறியீடு வந்து உத்தரப்பிரதேஷ் வாங்கியிருக்கு. உத்தரப்பிரதேஷ் வந்து பில்பித் புல்லாங்குழலுக்கு புவிசா குறியீடு வாங்கியிருக்கு. சரியா? இந்தியாவிலே புவிசா குறியீடு அதிகமாக வாங்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். 2வது மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுங்க, இது ரீசன்ட் டேட்டா. அடுத்து கோல்டுமேன் சுற்றுச்சூழல் விருது யார் வாங்கியிருக்கானா அலோக் சுக்லாங்க. கோல்டுமேன் சுற்றுச்சூழல் விருது யார் வாங்கியிருக்கானா அலோக் சுக்லா. சரியா? அலோக் சுக்லா கோல்டு, அலோக் சுக்லா கோல்டு. இது எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்னா அலோக்னா அலோ, அலோ தங்கம், சுக்குமொழி காஃபி போடு தங்கம் ஷார்ட்கட். ஹலோ அலோனா அலோக்னா அலோ, அலோ தங்கம் சுக்குமொழி காஃபி போடு கொடு தங்கம். தங்கம்னா கோல்டு. சரியா? அலோனா சுக்குமொழினா சுக்லா. சரியா? இதை போட்டு ஞாபகம் வச்சுக்கோ. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 159 ரேங்க்ல இருக்கு. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல 159 ரேங்க். இது வந்து 2024க்கான இது பேர் என்ன 2024க்கான நியூஸ். 2023ல 161வது இடத்துல இருந்துச்சு இந்தியா. ஒரு 2 ரேங்க் கம்மியா இருக்கு. இது பெருமையா? ஒரு 2 ரேங்க் கம்மியானது பெருமையா? 40 ரேங்க் கம்மியானோம். சரியா? 159 ரேங்க். பத்திரிகை சுதந்திரம் கம்மியா இருக்கப்ப உலகின் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி வந்து இந்தியாங்க. வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஜெனரேஷன் வந்து இந்தியா தாங்க. உலகின் 3வது பெரிய சூரிய மின் உற்பத்தி வந்து இந்தியா. சரியா? சூரிய உற்பத்தியிலே உலகத்திலே 3வது இடத்துல நம்ம இருக்கோம். சர்வதேச சூரிய ஒப்பந்தம் போட்டோமா 2015ல. இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி அடிச்சு துவைச்சாச்சு. சரியா? அடுத்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர், உலகின் மிகப்பெரிய இந்தியாவின் வர்த்தகர் யாரு? சீனா. இந்தியாவோட நல்ல வர்த்தகம் வச்சக்கூடிய நாடு எது தெரியுமா? சீனா. அமெரிக்காவை பைபாஸ் பண்ணி இப்ப சீனா வந்துருச்சு. சீனா கூட தான் நல்ல வர்த்தகம் வச்சிருக்கோம். மிஷன் இஷான். இஷான் மிஷன்னா ஒண்ணு இல்லைங்க, வான்வெளி போக்குவரத்து மேலாண்மைங்க, ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட்டுங்க. அது பேர் தாங்க மிஷன் இஷான்ங்கிறாங்க. இஷான்னா ஏர் டிராபிக். என்ன அப்படியே வானத்துல பறக்கிறப்ப ஒரு சவுண்டு கேட்கும், இஷ் அப்படின்னு சவுண்டு கேட்கும். கரெக்டா? வானத்துல விமானம் பறக்கிறப்ப இஷான். ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட் பேர் வந்து இஷான் ஷார்ட்கட். இந்தியா மற்றும் இங்கிலாந்து வந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிருக்கு இந்தியாவும் யூகேவும். சரியா? இலவச வர்த்தக ஒப்பந்தம்னு வரும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சமீபத்தில் எந்த 2 நாடு சைன் பண்ணியிருக்காங்க கேட்பாங்க, இந்தியாவும் யூகேவும். சரியா? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா எந்த ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி இல்லாமல் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் பேர் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு பேர். சரியா? அது சைன் பண்ணிருக்காங்க. கடைசி கட்ட சைன் இருக்கு, இன்னும் கன்ஃபர்மேஷன் சைன் பண்ணல. சரியா? கடைசி கட்டத்தில் இது உறுதி பண்ணிருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்ல. அப்ப இப்ப வேற அங்க இது பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாரு, நிறைய பிரச்சனை இருக்கு. சோ இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. சரியா? அது யூகே வந்து இந்த பிரெக்சிட் அதாவது அந்த யூரோப்பியன் யூயூல இருந்து எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரி ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கு யூகே. ஏன்னா டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 39வது இடத்துல இருக்குங்க இந்தியா. போக்குவரத்துல 39வது இடத்துல இருக்குங்க. 39னா போக்குவரத்துங்க, 39னா போக்குவரத்துங்க. 39th பிளேஸ்ல இருக்கு, 39வது இடத்துல இருக்கு. போக்குவரத்துல 39வது இடத்துல இருக்கு. சரியா? 39 ஞாபகம் வச்சுங்க. 39னா போக்குவரத்து, போக்குவரத்து 39 39 போக்குவரத்து. சரியா? த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா கிரிக்கெட்டர் ஷேன் வாட்சன். ஷேன் வாட்சன் தான் வந்து த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர். சரியா? த வின்னர்ஸ் மைண்ட் செட் வந்து வின்னர் ஷேன் வாட்சன். வின் பண்ணணும். 0 வேஸ்ட் டு லேண்ட்ஃபில், பூஜ்ய கழிவுகள் நிலையத்தை நிரப்புதல். திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் சாதனை பெற்றிருக்கு. அதாவது எந்த விமான நிலையம் வந்து 0 கழிவு, முக்கியமா கழிவே இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது எந்த விமான நிலையம் கேட்டாங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து 0 கழிவு, 0 வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் பெற்றிருக்கு. சூறாவளி ரீமல், சைக்ளோன் ரெமால்ங்கிற சைக்ளோன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பங்களாதேஷையும் மேற்கு வங்காளத்தையும் அட்டாக் பண்ணுச்சு. குறிப்பா மேற்கு வங்காளத்துல வந்து போட்டு தாக்கிச்சு இந்த ரெமால் சைக்ளோன். அந்த ரெமால்ங்கிற பேர் யார் வச்சதுன்னா ஓமன் நாடு பேர் வச்சிருக்கு. அந்த புயலுக்கு ரெமான்னு பேர் யார் வச்சானா ஓமன் நாடு வச்சிருக்கு.
பங்களாதேஷும் பே ஆஃப் பெங்காலும் போட்டு தாக்குச்சு இந்த ரீசெண்டா இந்த புயல். சரியா? வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி, உலகின் மிகப்பெரிய கண்காணிப்பகம் 5640 மீட்டர். கண்காணிப்பகம்னா தொலைநோக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்ப்பது, கோள்கள் அந்த மாதிரி. அதான் வந்து ஹையஸ்ட் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. சுமார் 5640. எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான நியூஸ், சில்லில ஓபன் பண்ணிருக்காங்க. சில்லி எங்க இருக்குன்னா சவுத் அமெரிக்கால இருக்கு, தென் அமெரிக்கால. பிரேசில், அர்ஜென்டினா, சில்லி, ஏன்னா பராகுவே, உருகுவே, நல்லா இருக்கணும் பேர்லாம் நல்லா செமையா வச்சிருப்பாங்க. பராகுவே, உருகுவே, வெனின்சுலா, பிரேசில், அர்ஜென்டினா, சில்லி. அதுல வந்து சில்லிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி ஓபன் பண்ணிருக்காங்க. யார் ஓபன் பண்ணனா? ஜப்பான் நாடு. அதாவது யுனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ ஓபன் பண்ணிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உலகின் மிகப்பெரிய கண்காணிப்பகம் யார் ஓபன் பண்ணாங்கன்னா ஜப்பான், டோக்கியோ யூனிவர்சிட்டி. எங்கன்னு கேட்டாங்கன்னா சில்லி. சரியா? சில்லில தான் வந்து அட்டகமா பாலைவனம், அட்டகமா டெசர்ட்னு ஒரு ஃபேமஸான டெசர்ட் இருக்கு. சரியா? அட்டகமா பேரே நல்லா இருக்குல்ல, சொல்றதுக்கு நல்லா இருக்கு, சொல்லி பாருங்களேன். அட்டகமா டெசர்ட், அது நல்லா இருக்கும். சரியா? மங்கள்யான் மிஷன், மங்கள்யான் திட்டம் வந்து எந்த ராக்கெட்ல அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. மங்கள்யான்னா சார் இது 2013 அமிச்சிட்டாங்களா சார், என்ன சார் திரும்ப வருது? கண்ணா ராஜா குமாரு, மங்கள்யான் 2 குமாரு, ரெண்டாவது மங்கள்யான் 2.0 ரீலோடடு. என்ன சிட்டி 2.0 மாதிரி மங்கள்யான் 2.0 இது. ரைட்டா? எந்த ராக்கெட்ல அனுப்ப போறாங்கன்னா LVM-3 அப்படிங்கிற ராக்கெட். சரியா? மங்கள்யான் 1 வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டோம். மங்கள்யான்னா என்னன்னா செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய சேட்டலைட். சரியா? இஸ்ரோ தான் அனுப்புது. ISRO நம்ம ஸ்பேஸ் ஏஜென்சி, விண்வெளி தளம் இஸ்ரோ தான் அனுப்புது. 2013 தான் ஃபர்ஸ்ட் மங்கள்யான் அனுப்பிச்சாங்க. மார்ஸ், செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வது. சரியா? அது எந்த ராக்கெட்ல அனுப்பியிருப்பாங்கன்னா எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா PSLV C55, சரி PSLV C25 நினைக்கிறேன். ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா PSLV C25ல மங்கள்யான் 2013 அனுப்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட். ரெண்டாவது இப்ப அனுப்புறாங்க. என்னன்னா எந்த ராக்கெட்னா LVM-3 ராக்கெட். LVM-3. சரியா? பூமி பராமரிப்பு பணி, எர்த் கேர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் லான்ச் பண்ணுது. அதாவது எர்த் கேர் மிஷன் சொல்லிட்டு விண்வெளிக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு பூமியில வந்து மேல் பரப்புல நில வளிமண்டலத்துல எவ்வளவு கிளைமேட் இருக்கு, எவ்வளவு மேகங்கள் இருக்கு, எப்படி வந்து கிளைமேட் எப்படி இருக்கு பூமியிலன்னு சொல்லிட்டு ஆராய்வதற்கு தான் எர்த் கேர் மிஷன் சொல்லக்கூடிய ஒரு மிஷன். ஏன்னா இப்ப காலநிலை மாற்றமே, பூமி வெப்பமாதல் நோக்கி பூமி ஓடுதா, அதை பாக்குறதுக்கு, கண்காணிப்பதற்கு. எந்த 2 விண்வெளி நிறுவனம் லான்ச் பண்ணுதுன்னா ESA அண்ட் JAXA. அது என்ன சார் ESA? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அந்த யூரோப்பியன் யூனியன் இருப்பாங்களா, அந்த யூரோப் நாடுகள், அவங்களுக்கான ஒரு விண்வெளி தளம் தான் இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. நமக்கு எப்படி இஸ்ரோவோ. JAXAங்கிறது ஜப்பானோடது. சரியா? JAXAங்கிறது ஜப்பானோடது. பேர்ல பார்த்தாலே தெரியுது, JAXAனா ஜப்பான். ரைட். ஷா பிரைஸ் 2024 இன் அஸ்ட்ரானமி யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி. ஷானா ஸ்ரீனிவாஸ். ஷா பிரைஸ் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாஸ். எதுக்காகனா அஸ்ட்ரானமி கொடுக்கக்கூடிய பிரைஸ் பேர் தான் ஷா விருது. சரியா? ஷானா ஸ்ரீனிவாஸ். ஷா ஸ்ரீனிவாஸ், ஷி. சரியா? எல்லாமே வடமொழி. ஷி. சரியா? ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி. சரியா? ஷா. உலகின் முதல் AI சட்டம், உலகத்திலே முதல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப்பியன் யூனியன். சரியா? யூரோப்பியன் யூனியன் அந்த யூரோப்ப நாடுகள், ஸ்பெயின், போர்ச்சுகல், பொலிவியா, அந்த நாடுகள் இருக்காங்களே, என்ன போலாண்டு, அவங்க நெதர்லாண்ட்ஸ், அவங்க. சரியா? யூரோப்பியன் யூனியன் முதல் முறை AI லான்னு ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? செயற்கை நுண்ணறிவு சட்டம்னு ஒன்று போட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு குழு, இது வந்து இப்ப நம்ம இந்தியாக்குள்ள வரோம். இந்தியால வந்து செயற்கை நுண்ணறிவு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சரி செயற்கை நுண்ணறிவு குழு இல்ல, செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு கேபினெட் வந்து எவ்வளவு செலவு செய்ய போறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா 10,300 கோடி. இதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? எவ்வளவு செலவு, இந்த மாதிரி எத்தனை கோடி எத்தனைன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் குரூப் எழுதுற எல்லாத்துக்கும் தெரியும். பார்த்திருப்பீங்களே ஒரு கொஸ்டின், எப்பா பட்ஜெட்ல ஆதி திராவிடருக்கு எவ்வளவு செலவு செஞ்சாங்க கேட்டிருப்பாங்களே, அது மாதிரி. சரியா? 10,300 கோடி செயற்கை நுண்ணறிவுக்கான செலவு. இக்லா இஸ் என்ன சார்? இக்லா இஸ் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா டு ரிசீவ் ஃப்ரம் ரஷ்யா. ஒரு அதாவது விமான பாதுகாப்பு திட்டம் மாதிரி ஒரு திட்டம் வந்து ரஷ்யால இருந்து நம்ம ஒரு இது வாங்குறோம், மிசைல் வாங்குறோம். அந்த மிசைல் பேர் என்னன்னா இக்லா இஸ். எங்க இருந்து வாங்குறோம் கேட்பாங்க. ரஷ்யால இருந்து. யார் வாங்குறானா? இந்தியா, நம்ம நாடு வாங்குறோம். சரியா? இக்லா இஸ்னா ரஷ்யா. இக்லா ரஷ்யா. ரசிகி அப்படின்னு சொல்லி எதாவது ஞாபகம். சரியா? ரசிகி. முதல் சந்திர ரயில் போக்குவரத்து நாசாவின் திட்டம். அதாவது நிலாக்கு நாசா என்ன பண்றாங்கன்னா, அங்க சேட்டலைட் அமிச்சு, அங்க கீழே ரோவர்லாம் அமிச்சு, ஏன்னா லாண்டர்லாம் போட்டு விட்டு அங்க ஒரு தண்டவாளத்தை கட்டுறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, தண்டவாளத்தை கட்டுறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் லூனார் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் பில்ட் பை நாசா. சரியா? லூனார்
ஏங்க நிலால யாரு? நாசா. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு இந்த இந்த 60 ஃபர்ஸ்ட் டக்குன்னு பார்த்துடலாமா? அது ஒவ்வொரு 20 பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்படி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லூனார் ரயில்வே டிரான்ஸ்போர்ட் நாசா, இக்லானா ரஷ்யா, ஏஐ மிஷன் 10,300 கோடி, முதல் சட்டம் போடுறது ஐரோப்பிய ஒன்றியம், ஷானா ஸ்ரீனிவாஸ், எத்கானா ஏஎஸ்என் ஜாக்சா, மங்கள்யான் LVM-3 ஃபர்ஸ்ட் 2013 வந்து PSLV C-25, ஹையஸ்ட் அப்சர்வேட்டரி சில்லி யார் அமைச்சானா? ஜப்பான் டோக்கியோ, சைக்ளோன் ரமால் வந்து ஓமன் பேர் வச்சது. எதை அட்டாக் பண்ணுச்சுன்னா பங்களாதேஷ் மற்றும் மேற்கு வங்காளம். ஜீரோ வேஸ்ட் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட். வின்னர்ஸ் மைண்ட் செட் ஷேன் வாட்சனு. டிராவல் அண்ட் டூரிசம்ல 39 இடம் 3-9. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா மற்றும் UK. மிஷன் இஷ்னு போகும் ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னா சைனா. அமெரிக்கா பைபாஸ் பண்ணிடுச்சு. உலகத்தின் 3வது சூரிய ஒளி ஜெனரேஷன் இந்தியா. பிரஸ் ஃப்ரீடம்ல 151, போன வாட்டி 161. கோல்டு ஹலோ தங்கம், சுக்குமல்லி காஃபி போடு தங்கம். ஹலோ தங்கம் சுக்குமல்லி காஃபி போடு தங்கம். தங்கமே அப்படின்னு பாட்டு. பிலிபிட் ஃப்ளூட் வந்து GI டேக். பிளேயர் ஆஃப் த இயர் 2023 ஹாக்கி வந்து ஹர்திக் சிங் அண்ட் சலீமா வலிமா அப்படின்னா சலீமா. சரி, பிளேயர் ஆஃப் த இயர். இந்தியா GDP growth 7.5%. அடிச்சு நொறுக்கு போடு. எங்க 60 போ தூக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பார்க். என்னது கான்ஸ்டிடியூஷன் பார்க்கா? ஆமா ராஜா, கான்ஸ்டிடியூஷன் பார்க். சரியா, இந்தியாவிலே முதல் கான்ஸ்டிடியூஷன் பார்க் எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா பூனே, மகாராஷ்டிரால. கான்ஸ்டிடியூஷன் பார்க் ஃபுல்லா பார்க்குள்ள போனாலே எங்க பார்த்தாலும் ஆர்டிகல்ஸா கொட்டி கிடக்கும். ஏன்னா ஆர்டிகல்ஸ் செடி கொடி மாதிரி ஆர்டிகல்ஸ் கொட்டி கிடக்கும். அப்படி இல்ல, அங்கங்க சில புத்தகங்கள் சில சிலைகள் வச்சிருப்பாங்க. அதான் கான்ஸ்டிடியூஷன் பார்க் பூனே. சரியா, கான்ஸ்டிடியூஷன் பார்க் பூனே. ஃப்ரீயாக டைம்ல போயிட்டு வாங்க. சரியா, எங்க சார் வேலை கிடைக்கணும் ஃபர்ஸ்ட்ங்கிறீங்களா? வேலை கிடைக்கும் வேலை, ஏன் கவலைப்படுறீங்க? ஹலோ, உங்க வேலை கிடைக்குங்க, கவலை எல்லாம் விடுங்க. சரியா, அடிச்சு தூக்கணும். ஒரு நாளைக்கு அப்படியே வெறித்தனமா படிங்க, கண்டிப்பா கிடைக்கும். சரியா, அப்படியே வாங்க பேசி அந்த வேலைக்காக டக்குன்னு போகணும். நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து மே 11ங்க. மே 11னா டெக்னாலஜிங்க. டெக்னாலஜினா மே 11. திரும்ப சொல்லுங்க, டெக்னாலஜினா மே 11. இந்த மாதிரி பொசிஷன் சொல்லணும். டெக்னாலஜினா மே 11. சரியா, டெக்னாலஜினா மே 11. டெக்கு 11 டெக்கு. சரியா, உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல நடந்திருக்கு. வேர்ல்டு ஹைட்ரஜன் உச்சி மாநாடு. சரி, கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் எங்க சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தோம்ல மேல மச்சான், இமாச்சல் பிரதேஷ். வெரி குட், கை கொடுங்க. சூப்பரா சொன்னீங்க. சரியா, உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல நடந்திருக்கு. வேர்ல்டு ஹைட்ரஜன் சம்மிட். இந்தியாவின் முதல் குவாண்டம் வைரம் நுண்ணிய சிப்பு. என்னது? குவாண்டம் டைமண்ட் மைக்ரோ சிப்புக்கு இந்தியாவின் முதல் குவாண்டம் டைமண்ட் மைக்ரோ சிப்பு ஒரு நிறுவனம் லான்ச் பண்ணிருக்கு, IIT பாம்பே. சரியா, IIT பாம்பே குவாண்டம் பாம்பே டைமண்ட். சரியா, குவாண்டம் பாம்பே டைமண்ட் மைக்ரோ சிப். குவாண்டம் டைமண்ட் மைக்ரோ சிப் யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா பாம்பே. சரியா, பாம்பே. சரியா, பாம்பே பாம் போட்டு டைமண்ட் பாம் போட்டு இது பண்ண அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டைமண்ட் ஃபேக்டரியை பாம் போட்டு தகர்த்துடு. என்ன சார் நெகட்டிவா சொல்றீங்க? எதையாவது ஞாபகம் வச்சுக்கணும்ல. டைமண்ட்னா பாம்ப போடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன, அம்பாஜி ஒயிட் மார்பிள் அப்படின்னு சொல்லிட்டு புவிசா குறியீடு ஒரு மார்பிள் வாங்கியிருக்கு. மார்பிள் பேரை பாத்தீங்களா இல்லையா? அம்பாஜி. சரியா, அம்பாஜி ஒயிட் மார்பிள். குஜராத் பேருக்கு ஏத்த மாதிரி மாநிலமா குஜராத்தா இருக்கு பாருங்க. என்னன்னு புரியலையா? அம்பாஜினா என்ன? அம்பானி மாதிரியே தெரியல. அம்பானி, அதானி, குஜராத். நோ அரசியல், நோ பாலிடிக்ஸ். இதை மட்டும் பார்ப்போம். அம்பாஜி ஒயிட் மார்பிள் வந்து குஜராத். வெள்ளையா இருக்கும் மார்பிள், நல்லா வெள்ளையா இருக்கும். பளிச்சுன்னு மார்பிள பார்த்தாலே நம்ம முகம் தெரியுமா, அந்த அளவுக்கு மார்பிள். சரியா, அம்பாஜி பஜ்ஜி செட் பஜ்ஜே, சூப்பர் பஜ்ஜே. ST3386 வீட் சீட் வெரைட்டி வந்து IARIங்க. IARIனா என்ன சார்? IARIனா என்ன சார்? இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவ்வளவுதான், அதான் சொல்லணும். IARI இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, விவசாயத்தை பத்தி ஆராய்ச்சி செய்வது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா புது வகையான கோதுமை ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அது பேர் என்னன்னா ST3386 கோதுமை. சரியா, அடிச்சு தூக்கு. அடுத்து உயர் ஆற்றல் போட்டான் மூலதனம். சரியா, ஹை எனர்ஜி போட்டான் சோர்ஸ் எக்ஸ்ரேஸ். அதாவது ஹை எனர்ஜி போட்டான் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்ல ஒரு திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க சீன நாடு. இது வந்து எக்ஸ் கதிர்கள் ஆராய்ச்சி செய்வது. எக்ஸ் கதிர்கள் அதுல இருக்கக்கூடிய லைட் பீம்ஸ் வந்து ஆராய்ச்சி செய்வது. எலக்ட்ரிசிட்டில இருந்து எக்ஸ் கதிர்கள் உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். சரியா, ஹை எனர்ஜி போட்டான் சோர்ஸ் யார் லான்ச் பண்ணான்னு கேட்பாங்க. சைனா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாஸ் ஓல்டஸ்ட் உமன் டு கான்குவர் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்லங்க, 8842 மீட்டர் எவரெஸ்ட் சிகரம் நேபாளில் இருக்குல்ல. நேபாளில் இமயமலையில் இருக்குல்ல, கிரேட் இமயமலை பெரிய இமயமலையில் இருக்குல்ல. அதை வந்து
வயது மூத்த ஒரு 50க்கு மேற்பட்ட மூத்த ஒரு நபர், வயதான நபர் ஏறி இருக்காங்க. ஜோதி ராத்ரே. ஜோதி ராத்ரே 55 வயசு கொண்ட ஜோதி ராத்ரே எவரெஸ்ட் சிகரத்தை அளந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் சரியா? நம்மளா 20, 25 வயசு 30 வயசுல படிக்கட்டு ஏற சொன்னாலே அம்மா அப்பா படிக்கட்டு ஏற சொன்னாலே உஸ்ஸு தஸ்ஸு புஸ்ஸு அப்படிங்கிறோம். ஏன்னா ஐயோ முடியல, கால் வலிக்குது. 55 வயசு இல்ல, மோட்டிவேஷன் எடுங்க, இதை எடுத்து போய் படிங்க சரியா? 55 வயசுல ஒருத்தவங்க எவரெஸ்ட் சிகரம் ஏறி இருக்காங்க சரியா? நல்ல உழைப்பவங்க யாரால உண்டு இந்த வீடியோ பாக்குறோம், அவங்கள சொல்ல சில பத்தி சொல்றேன் ரைட்டா? அரசு ஒப்பந்த வேலைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கினது கர்நாடகா. கர்நாடகா கர்ண பரம்பரை அவங்க, அதான் அப்படி கர்நாடகா கண்ணன் மாதிரி வழங்குவாங்க எல்லாத்தையும் சரியா? 33%. ஆனா பெண்களுக்கு வழங்க வேண்டியது அவசியம், அவசியம், இட்ஸ் மேண்டட்டரி சரியா? 33%. இப்பதான் ரீசெண்டா பார்லிமெண்ட்ல கூட 33% பில் பாஸ் பண்ணாங்களா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாங்களா? என்ன 106 சட்ட திருத்தமா? 106 சட்ட திருத்தமா? சைக்கிள் கேப்ல பாலிட்டி உள்ள போறீங்களா சார்? போயிடுவேன், பாலிட்டி உள்ள போவேன், ஜாகிரபி போவேன், சயின்ஸ் போவேன், எக்கனாமிக்ஸ் போவேன், எல்லா உள்ளயும் போவேன், போய் ரசிச்சு திரும்ப வருவேன் கரண்ட் அவர்ஸ்க்கு சரியா? நீங்களும் அப்படி வரணும். 2027 ஃபிஃபா மகளிர் உலக கோப்பை வென்றது யாருப்பா? இல்ல ஃபிஃபா மகளிர் கோப் நடக்க போகுது 2024ல, 27ல நடக்க போகுது சரியா? பிரேசில் தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுது. பிரேசில் தான் 2027 ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வந்து, ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணுது பிரேசில் சரியா? அப்புறம் 33% கர்நாடகா. ஜோதிபா ஃபூலேன்னு வருது பாருங்க. ஜோதி ராத்ரே ராத்திரியில எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. ராத்திரியில எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க. ராத்திரியில ஏன்பா ஏறுற? ஏறிட்டாங்களேப்பா. குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டு, குளோபல் தரநிறைவு விருது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி சார்ந்த ஒரு விருது கொடுத்துருக்காங்க. கல்வியில சிறந்து விளங்கினவங்களுக்கு குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு. அந்த விருதை தட்டி படித்தவர் யார் என்று கேட்டால் சந்திரகாந்த் சட்டீஜா சரியா? சந்திரகாந்த் சட்டீஜா. அவதான் கல்வி குளோபல் தரநிறைவு, அதாவது எக்ஸலன்ஸ் கல்வினாலே சந்திரகாந்த். ரஜினிகாந்த் ஞாபகம் வச்சுங்க. ரஜினிகாந்த் வந்து படிக்காதவன் படம் நடிச்சிருப்பாரு. படிப்புனா என்ன? கல்வி. படிக்காதவன் சரியா? படிக்காதவன் படத்துல நடிச்ச ரஜினிகாந்த் கல்வி எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு விருது வாங்குறாரு. ரஜினிகாந்த் தான் சந்திரகாந்த் சரியா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. அடுத்த கொஸ்டின் போவோம் வா கண்மணி. பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது. எப்பப்பா, கிரீன் ஆஸ்கர் விட்லி கோல்டு அவார்ட்னா ரொம்ப பெரிய அவார்டு ஆச்சு. அது பூர்ணிமா தேவி வாங்கியிருக்காங்கப்பா. ஐயோ ரொம்ப பெரிய அவார்டுங்க ஆச்சுங்க அது. என்ன பூர்ணிமா தேவி வந்து கிரீன் ஆஸ்கர் விட்லி கோல்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. பூர்ணிமா இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் சரியா? பூர்ணிமா வாழ்த்துக்கள், உங்க சார்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பூர்ணிமாக்கு. பசுமை ஆஸ்கர் விட்லி தங்க விருது, கிரீன் ஆஸ்கர் எதுக்காக சார் வாங்கியிருக்காங்க? கிரீன்னு பேர் இருக்கு, சுற்றுச்சூழல் மேம்படுத்துவதற்காக வாங்கியிருப்பாங்க சரியா? பாராட்டணும்ல நம்ம. என்ன பூர்ணிமா வெரி குட். சுற்றுச்சூழலை இப்படிதான் நீங்க வந்து காப்பாற்றணும். பூர்ணிமா வெரி குட். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே மே 3. உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்து மே 3ஆம் தேதி கொண்டாடுறோம். பத்திரிகை சுதந்திர தினம். பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல எத்தனை ரேங்க் இந்தியா? 159 ரேங்க். போன வருஷம் 161. அப்படியே சுத்தி புத்தி படிக்கணுங்க. என்னங்க போங்க, 360 டிகிரி அப்படி படிக்கணும் சரியா? 2ஆம் உலக போர் தமிழ் புரட்சியாளர்கள் தாய்லாந்தின் நடுக்கல் திறக்கப்பட்டது. இந்த 2ஆம் உலக போர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சியாளர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்கேற்று இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து தாய்லாந்துல ஒரு நடுக்கல் திறந்து வச்சிருக்காங்க சரியா? நம்ம திறந்து வச்சிருக்கோம். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. தமிழ் 2ஆம் உலக போரில் போரிட்ட பங்கு பெற்ற தமிழ் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எந்த நாட்டில் திறந்து வைத்தாங்க? கேள்வி நல்லா இருக்கா? கேள்வி அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு தெரியுது இருக்கு. என்ன தாய்லாந்து ஆன்சர். தாய்லாந்து இது மே 3. அப்பப்போ இப்படி போய் பார்த்துக்குவேன். நான் படிக்கிறப்ப அப்படிதான் பண்ணுவேன். என்ன பிரேசில் அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி கீழே வரணும். படிக்கிறப்பவே ரிவைஸ் படி. எங்க கைரோ டயலாக், இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃபிளிக்ட் கன்க்ளூஷன். கைரோ இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முடிவு. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் மோதிட்டாங்களே, இறுதியாக ஒரு டேபிள்ல உட்கார்ந்து எப்பா வாப்பா உட்காருப்பா, எப்பா நீ வாப்பா உட்காருப்பா, கைரோங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதான் கைரோ டயலாக். எந்த 2 நாடுன்னு கேட்பாங்க? இஸ்ரேலும் ஹமாஸும். யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரீஜனல் லிஸ்ட். அதாவது யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரீஜனல் லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பட்டது இல்லையா சார்? இப்ப படுங்க சரியா? யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரீஜனல் லிஸ்ட்னா தலை சிறந்த புத்தகங்கள்லாம் அந்த பட்டியலில் போடுவாங்க சரியா? அதுல வந்து என்ன புத்தகம் போட்டிருக்காங்கன்னா ராமச்சரித் மனாஸ்னு ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க சரியா? ராமச்சரித மனாஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சதந்திரம், அது இங்க இதுல இல்ல. பஞ்சதந்திரம்ங்கிற இன்னொரு புத்தகத்தையும் யுனெஸ்கோ மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரீஜனல் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. இது கூடுதல் தகவல். சர்வதேச புக்கர் விருது யார் வென்றிருக்கா? ஜென்னி எஃபன்பக். எப்பா ஜென்னி புக்கர் விருதை வாங்கிட்டியமா? ஜென்னி சூப்பர்.
ஜென்னி சாரி இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்கினவங்க அவங்க தான். சரியா? என்ன புக்னா கைரோஸ். நாவல் பேர் என்னன்னா கைரோஸ். கைரோஸ்னு சொல்லக்கூடிய நாவல் எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, ஜென்னி. சரி, அது என்ன வாங்குச்சுன்னு கேட்பாங்க, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். நாலா பக்கம் கேள்வி கேட்பாங்க. சரியா? நம்மளுக்கு கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன வேணா கேள்வி கேட்பாங்க. சரியா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 1970 வாங்கினது யாருன்னு கேட்பாங்க. பயப்படாதீங்க, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கைரோஸ் வந்து ஜென்னி. சரியா? கைரோஸ் ஜென்னி. இந்த புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேரும் கேட்பாங்க, மைக்கிள். அது இதுல இல்ல, டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பேர் வந்து மைக்கிள். சரியா? இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஜென்னி ஜென்னி கைரோஸ் கைரோஸ். கையில புடி ஜென்னி, கையில புடி ஜென்னி, நீ கையில புடி, நீதான் டாப், நீதான் புக் வாங்கிட்ட ஜென்னி அப்படின்னு. ஸ்டேட் வித் ஹை நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாடு. அதிக எண்ணிக்கையிலான ஸ்டார்ட் அப்களை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் தான் அதிகமா பிசினஸ் தொடங்குறாங்களா, பிசினஸ் அதிகமா தொடங்குறாங்களா. ஸ்டார்ட் அப்னா பிசினஸ், புது புது பிசினஸ். சரியா? தமிழ்நாடு. SEZ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. சிறப்பு பொருளாதார மண்டலம் நிறுவுதல் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் தான் தெரியுதா? கொள்கை போட்டது 2000, சட்டம் போட்டது 2005. என்ன அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம்? அதாவது மெட்ராஸ், மெப்ஸ், நாங்குநேரி, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, கோயம்புத்தூர் பெல்ட், மதுரை பெல்ட்லாம் அங்கங்க. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம். அதான் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம்னா நிறைய பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, இங்க வந்து ஆரம்பிங்கப்பா, உங்களுக்கு டாக்ஸ்லாம் கிடையாதுப்பா, கம்மியா போடுறேன்பான்னு சொல்லிட்டு. அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதிகமா உருவாக்குனதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. யானை சின்னம் அரசியல் கட்சி எந்த கட்சி கொடுத்துருக்காங்க? பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு பேசும் பொருளாகக்கூடிய ஒரு கட்சி. சரியா? தலைவர் வந்து இப்ப ரீசெண்டா கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனால அதை சார்ந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, எலிஃபண்ட் சிம்பல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. எலிஃபண்ட் சிம்பல் அப்படின்னு சொல்றது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். எலிஃபண்ட் வந்து பகுஜன் சமாஜ், SEZ தமிழ்நாடு, ஸ்டார்ட் அப் அதிகமாக்குது தமிழ்நாடு, புக்குனா இது கைரோஸ் ஜென்னி, கையில புடி ஜென்னி. யுனெஸ்கோ மெமோரியல்ல ராமச்சந்திர இது பஞ்சதந்திரா. கைரோனா இஸ்ரேல், இது சாரி கைரோ, கைர புடி ஜென்னி, அது கைரோஸா, இது கைரோஸ், அது கைரோ. சரியா? இது கைரோ. வேர்ல்டு வார் 2 தமிழ் தாய்லாந்து. பிரஸ் ஃப்ரீடம் May 3. ஆஸ்கர் கிரீன் ஆஸ்கர் பூர்ணிமா, வாழ்த்துக்கள் பூர்ணிமா. குளோபல் எக்ஸலன்ஸ் ரஜினிகாந்த் சந்திரகாந்த். படிக்காதவன் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஹோஸ்டட் பை பிரேசில் 33 ரிசர்வேஷன் கர்நாடகா. ஜோதி ராத்திரியில எதுப்பா எவ்வளவு சீக்கிரம் ஏறுற? ஐ எனர்ஜினா சைனா தான் ஐ எனர்ஜியில் இருப்பாங்க போல. SCG 33Hனா IARI. அம்பானி குஜராத். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டைமண்ட் கம்பெனியை பாம்பு போட்டு கொன்று முடிஞ்சிச்சு. வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் நெதர்லாண்ட்ஸ். நேஷனல் டெக்னாலஜி டே May 11. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பார்க், அரசியலமைப்பு சட்ட பூங்கா பூனேல ஓபன் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணு குமார். எங்க குமார்? அடுத்து திருவள்ளூர் வந்து தமிழ்நாட்டில் அதிக தனிநபர் வருமானம். தமிழ்நாட்டிலேயே அதிகமா தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர். சரியா? திருவள்ளூர் தான் அதிகமா தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலம். சரியா? நான் திருவள்ளூர் தாசா, எனக்கு வருமானம் இல்லையே. வரும் குமார், வரும், பாஸ் ஆவ வரும். சரியா? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் எலக்ட்ரிக் டாக்ஸி IIT மெட்ராஸ். உலகின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா IIT மெட்ராஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படியே பறக்கும். சரியா? மெட்ராஸ்னா பறக்கும், மெட்ராஸ்னாலே பறக்குது. ஏன்னா சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் வந்து ரஸ்கின் பாண்ட். அந்த சாகித்ய அகாடமி கொடுப்பாங்களே விருது, அதுல ஒரு நபரா சேர்ந்திருக்காரு. யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் ஃபெலோஷிப்பா. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் மோஸ்ட்லி இந்தியாவிலே 2024 அதிகமா காடுகள் தீ பற்றி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட். ரீசெண்டா கூட காட்டு தீ வந்து பரவுச்சு. சரியா? உத்தரகாண்ட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் டு ஷட் மைனிங் நியர் சரிஸ்கா டைகர் ரிசர்வ். சரிஸ்கா புலி சரணாலயத்துக்கு அருகில் உள்ள சுரங்கத்தை மூட உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த சரிஸ்கா டைகர் ரிசர்வ் பக்கத்துல மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால புலிகளுக்கு ஆபத்து, வனவிலங்குக்கு ஆபத்து. வனவிலங்கு ஆபத்து இருக்கக்கூடாதுல்ல. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 என்ன சொல்லுது? என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980 என்ன சொல்லுது? சரி, 1986 என்ன சொல்லுது? வனவிலங்கை பாதுகாக்கணும்பா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்பா, காடுகளை பாதுகாக்கணும்பான்னு சொல்லுது. அதுக்காக உச்சநீதிமன்றமே இறங்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. சரிஸ்கா டைகர் ரிசர்வ் பக்கத்துல எந்த சுரங்கமும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிஸ்கா புலி சரணாலயம் எங்க சார் இருக்கு? ராஜஸ்தான்ல தான் சரிஸ்கா டைகர் ரிசர்வ்னு இருக்கு. ராஜஸ்தான்ல டர்ரா நேஷனல் பார்க் ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. கீலோடியோ நேஷனல் பார்க், கீலோடியோ, டர்ரா, இதெல்லாம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல கூடிய மிகப்பெரிய தேசிய பூங்காக்கள். சரியா? ராஜஸ்தான் வந்து ஜெய்ப்பூர் வந்து இளஞ்சிவப்பு நகரம், பிங்க் சிட்டின்னு சொல்லிட்டு அழைப்போம். தார் பாலைவனம் எல்லாம் தெரியும். நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் வந்து May 21 வந்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம். சரியா? அதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வந்துடும். வேர்ல்டு ஹங்கர் டே, உலக பசி தினம் May 28 வந்து உலக பசி தினம். பசினாலே 28. சரியா? பசினாலே 28 வயசானாலே போதும். அப்பையும் வேலை கிடைக்கலன்னா பசியில தான் திண்டாடுவோம். சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பசினா 28 வயசு பசி. த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு, இதான் வந்து தீம். ஏன்னா கோட்பாடுலாம் இப்போ கேட்பாங்க, அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது
நாகி மற்றும் நாக்டிக் சரணாலயம், நாகி மற்றும் நாக்டி சரணாலயம், இந்த சரணாலயம் வந்து புதுசா ராம்சா சைட் வாங்கியிருக்கு. நாகி மற்றும் நாக்டி சரணாலயம் வந்து புதுசா ராம்சா சைட் வாங்கியிருக்கு. ராம்சா சைட் இதோட சேர்த்தீங்க அப்படின்னா மொத்த ராம்சா சைட் பெற்ற எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 82. ராம்சா சைட்னா என்ன? ஈரநிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சைட் தான் ராம்சா சைட். 1971 இந்திரா காந்தி ஆட்சியில போய் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா ராம்சார்ல, 1971 அது பேர் தான் ராம்சா கன்வென்ஷன். ராம்சா சைட்னா ஈரநிலங்களை பாதுகாப்பது. மொத்தம் இன்னைக்கு டேட்ல 82. சரியா? 82. அது சார்ந்த இன்னொரு நியூஸ் பாருங்க. ஜனவரி 2024 தமிழ்நாட்டுல 2 இடத்துக்கு வந்து ராம்சா சைட் கொடுத்திருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒன்னு வந்து கரைவேட்டி பறவை சரணாலயம்னு ஒரு இடமும், இன்னும் வந்து லாங்வுட் ஷோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ராம்சா சைட்னு அறிவிச்சிருக்காங்க. 2024 தமிழ்நாடு நியூஸ் இது. சரியா? கரைவேட்டி லாங்வுட், கரைவேட்டி லாங்வுட். கரைவேட்டி என்ன ரொம்ப நீளமான கரைவேட்டியா இருக்கு, வேட்டி என்ன ரொம்ப நீளமா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தமிழ்நாடு வந்து ராம்சா சைட் வாங்கியிருக்கு. இந்தியா பிகம் 3rd largest domestic market. இந்தியா வந்து 3வது பெரிய உள்நாட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெற்றிருக்கு. 3வது பெரிய உள்நாட்டு சந்தை எது அப்படின்னா, உலகத்திலே 3வது பெரிய உள்நாட்டு சந்தை எதுனா இந்தியா தான். புரோட்டம் ஸ்பீக்கர் ஆஃப் 18th லோக்சபா யார் அப்படின்னா பத்துராரி மத்தாப். பத்துவாரி மத்தாப் வந்து புரோட்டம் ஸ்பீக்கர், 18 தற்காலிக சபாநாயகர். தற்காலிக சபாநாயகர் பேர் தான் புரோட்டம் ஸ்பீக்கர். அதாவது உண்மையான ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா எம்பி வந்து பணி நியமனம் செய்வதற்கு ஒரு நபரை போடுவாங்க. அவர் பேர் தான் புரோட்டம் ஸ்பீக்கர். பத்துவாரி மத்தாப், பத்துவாரி மத்தாப் புரோட்டம் ஸ்பீக்கர் 18th லோக்சபா. இப்ப நடந்துச்சுல லோக்சபா அது. கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற தீர்மானம் நிறைவேற்றியது. கேரளாங்கிற மாநிலத்தை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்களா? கேரளாங்கிறது எப்படி படிச்சு பாருங்க. கேரளான்னு சொல்லிட்டு இருப்போம், இப்ப கேரளம் அப்படின்னு சொல்லணுமா? அடடா எப்படிப்பட்ட வரிகள் என்ன கேரளா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பாஸ் பண்ணிருக்காங்க கேரளா சட்டசபை. சரியா? கேரளா சட்டசபை என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேரளா வந்து எங்க கேரளம்னு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா மாத்துங்கல்ல, அப்ப அவங்கள மாத்தலையா சார்? அவங்க எப்படி மாத்த முடியும்? ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்தக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு, மத்திய அரசுக்கு தான் இருக்கு. எந்த ஆர்டிகல் சார்? ஆர்டிகல் 3. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் தான் மாத்த முடியும். ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்துறது, பெயரை தூக்குறது, மாநிலத்தை ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறது, பிரிக்கிறது, வெட்டுறது, தூக்குறது எல்லாமே மத்திய அரசு தான், பார்லிமெண்ட் தான். ஆர்டிகல் 3 அது சாதாரண பெரும்பான்மையே போதும். சிம்பிள் மெஜாரிட்டில அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 368. சரி, ஆர்டிகல் 368 படி சில விஷயங்களை சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மையில சட்டத்தை செய்யலாம். சில விஷயத்துக்கு சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படும். சில விஷயத்துக்கு மாநிலங்களோட ஒப்புதல் தேவைப்படும். ஒரு 50% மாநிலங்களுக்கு ஒப்புதல் தேவைப்படும். இது மாதிரி இருக்கு. சரியா? ஆர்டிகல் 368 எடுத்து படிங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் வந்து மத்திய அரசு நினைச்சதான் முடியும். இருந்தாலும் வந்து கோரிக்கை வைக்கக்கூடியது மாநில அரசு தான். அதனால பாசஸ் ரெசல்யூஷன் என்னன்னா, அந்த ரெசல்யூஷன் ஓகே, எல்லா ஸ்டேட் எல்லாமே ஓகே தானங்க, எல்லா எம்எல்ஏ எல்லாம் ஓகே சொல்றீங்களா, பார்லிமெண்ட் போய் கொடுத்துடலாம் நம்ம மனுவை, அந்த மாதிரி. சரியா? சிறந்த ஆவணப்படம் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து கோல்டன் த்ரெட்டுங்க. கோல்டன் த்ரெட் தான் இந்த 2024க்கான சிறந்த ஆவணப்படம் சொல்லிட்டு வாங்கியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான நியூஸா பாக்குறேன். நிஷிதா ஜெயின் இவங்க தான் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. நிஷிதா ஜெயின். சீனாவும் பிரான்சும் நட்சத்திர வெடிப்பை ஆய்வு செய்ய செயற்கைக்கோளை ஏவியது. சைனா அண்ட் பிரான்ஸ் லான்ச்டு சேட்டலைட் டு ஸ்டடி ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன். இது ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. இந்தியா சம்பந்தப்பட்ட நியூஸ் இல்லை, ஆனா ரொம்ப முக்கியம். சைனாவும் பிரான்சும் சமீபத்தில் ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோர், எப்படி ஸ்டார் எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் பிரான்ஸோட ஸ்பேஸ் ஏஜென்சியும். சரியா? அதான் ஐரோப்பா இஎஸ்ஏ. யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அறிவிச்சிருக்கு. அதாவது இலக்கிய நகரம். இலக்கிய நகரம், யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் சொல்லிட்டு எந்த இடம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டா கேரளால இருக்கக்கூடிய கோழிக்கோடு. கேரளா கூடிய கோழிக்கோடு தான் இலக்கியம். இலக்கியம்னா கோழி, கோழினா இலக்கியம். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோழிக்கோடு, கோழிக்கோடு கேரளா. சாரதி, சாரதி 2.0 ஆப் செபி. சாரதி 2.0 சொல்லக்கூடிய ஒரு செயலை வந்து யார் லான்ச் பண்ணான்னு கேட்பாங்க, செபி. சரியா? செபி. சாரதி 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோளை லான்ச் செய்வது யார் அப்படின்னா செபி. செபி யாருன்னு தெரியுதா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. 1992 ஆரம்பிச்சிருப்பாங்களா? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை மேனேஜ்மெண்ட் செய்வது, செகண்டரி மார்க்கெட்டை வந்து மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய நிறுவனம். அது சார்ந்த அந்த ஆப் இருக்கும் போல. ஆப் பேர் வந்து சாரதி. சரியா? சாரதி. புதிய சாரதியின் படம் பார்த்துருக்கீங்களா? விஜய் படம், புதிய சாரதியின் படம். என்ன சாரதி எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனே வந்து விஜய்க்காக வேண்டுவாரு. அந்த படத்துல தான் வில்லனே வேண்டுவாரு, ஏய் சாரதி எழுந்து வா அப்படின்ட்டு. என்ன சாரதினா செபி, செபினா சாரதி. செபி செபி சாரதி. மோஸ்ட் சாரதி செபி. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் இந்தியா. இந்தியாவின் மிக விலை உயர்ந்த நகரம் எது அப்படின்னா மும்பை. இதெல்லாம் வந்து படிக்காமே அடிக்கலாம். விலை உயர்ந்த நகரம், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பணக்காரங்களா இருப்பாங்க எங்க? மும்பைல. சரியா? அப்படி எல்லாம்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் சொல்றேன். ரைட்டா? காஸ்ட் பேஸ்ட் சர்வே.
ஜார்க்கண்ட் ரிலீஸ்டு. ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு வந்து எந்த மாநிலம் சமீபத்தில் வெளியிட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் வெளியிட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் வெளியிட்டது. இது ரொம்ப முக்கியமான நியூஸா நான் பாக்குறேன், ஞாபகம் வச்சுங்க. சரியா? அர்ஜுன் எரிகாய்ஸ் அப்படிங்கிற நபர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப். அர்ஜுன் எரிகாய்ஸ் அப்படிங்கிற நபர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப்ல இடம் பெற்றிருக்கார். அர்ஜுன்னா செஸ், செஸ்னா அர்ஜுன். சரியா? செஸ்னா அர்ஜுன் என்னது செஸ் சாம்பியன்ஷிப். சரியா? G7 சம்மிட் வந்து 2024 எங்க நடந்துச்சு அப்படின்னா இத்தாலியில நடந்துச்சுங்க. G7 சம்மிட் வந்து 2024 இத்தாலியில நடந்துச்சு. இது ஞாபகம் வச்சுங்க. சரி, நடக்க போகுது, நடந்துச்சு இல்ல நடக்க போகுது, இத்தாலி. சரியா? G7 சம்மிட் 2024. உலக உணவு பாதுகாப்பு தினம், வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. இப்போ இந்த 100ல இருந்து ரிவைஸ் பண்ணிடுவோமா? ஏன்னா ஒவ்வொரு 20 ரிவைஸ் பண்ணிட்டு வரோம்ல. G7 இட்டாலி, அர்ஜுன்னா செஸ், கேஸ்ட்னா ஜார்க்கண்ட், எக்ஸ்பென்சிவ்னா மும்பை, சார்தினா செபி, இலக்கியம்னா கோலி, சைனா பிரான்ஸ்னா ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன், பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி கோல்டன் த்ரெட் நிஷிதா, ஆர்டிகல் 3 படி கேரளம் மாறுது, புரோட்டம் ஸ்பீக்கர் பருத்து மத்தாபு, இந்தியா பிகம் 3rd லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் மார்க்கெட், கரைவேட்டி லாங்வுட் தமிழ்நாடு, ராம்சாரு, நாக்தி ரீசெண்டா மொத்தம் 82 இந்தியால. வேர்ல்டு ஹங்கர் டே 28, நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே 21, சுப்ரீம் கோர்ட் வந்து சரிஸ்கா ராஜஸ்தான் பக்கத்துல சுரங்கம் இது ஓபன் பண்ணா வெட்டி விட்டுரும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் உத்தரகாண்ட், சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் ரஸ்கின் பாண்டு, ஃப்ளையிங் டாக்ஸி ஐஐடி மெட்ராஸ், திருவள்ளூர் வந்து ஐஎஸ் பெர் கேபிட்டா இன்கம், எலிஃபண்ட் வந்து பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி, எலிஃபண்ட் யானை. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே, உலக உணவு பாதுகாப்பு தினம் வந்து ஜூன் 7. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் வித்தின் டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகத்துக்குள் இந்தியாவின் உலக உயிர்கோளம் வந்து ராஜாஜி தேசிய பூங்கால ஓபன் பண்ணிருக்காங்க. ராஜாஜி தேசிய பூங்கா தான் வந்து ஒரு புலி காப்பகத்துக்குள்ள பயோஸ்பியர் ரிசர்வ் ஓபன் பண்ணிருக்காங்க. பயோஸ்பியர் ராஜாஜி நேஷனல் பார்க். ராஜாஜி நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னு தெரியுமா? உத்தரகாண்ட். சரியா? ஓகே, அடுத்து அதிக நோட்டா வாக்குகள், அதாவது நோட்டானா நன் ஆஃப் த அபவ் 2013 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரியா? நோட்டானா எந்த கட்சிக்கு நான் போட விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. இந்த 18 லோக்சபா தேர்தல் இருந்துச்சுல, அதுல எல்லாமே ஓட்டு போட்டிருப்பாங்களே, அதுல நோட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு அதிகமான மக்கள் ஓட்டு போட்டதுல எந்த நகரம் இடம்பெற்றுள்ளதுன்னா இந்தூர் மத்திய பிரதேஷ். இந்தூர்ல இருக்கக்கூடிய நகரத்துல கூடிய அந்த தொகுதியில தான் வந்து நோட்டா அதிகமா வந்து போட்டிருக்காங்க. நோட்டாக்கு. நியூயார்க் பிலிம் ஃபெஸ்டிவல், நோட்டா போடுறது வேஸ்ட், ஏதாவது கட்சிக்கு போட்டுருணும். ஏன்னா எப்படியும் வந்து ஏதாவது கட்சி ஜெயிக்க போகுது. சரியா? நியூயார்க் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சானியா. நியூயார்க் திரைப்பட விழா வந்து சிறந்த நடிகை வந்து சன்யா. சரியா? சிறந்த நடிகை வந்து சன்யா. நியூயார்க் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து சன்யா கொடுத்துருக்காங்க. சன்யா, வாழ்த்துக்கள் சன்யா, நியூயார்க் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வாங்கிட்டீங்களா சன்யா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னோம். சரியா? என்வரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல 176 ரேங்க்ல இருக்கு இந்தியா. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுல 176வது ரேங்க்ல இருக்கு. சரியா? டூரிசம் இண்டெக்ஸ்ல 39 படிச்சிருப்போம் அது மேல. சரியா? சுற்றுச்சூழல்ல வந்து 176 ரேங்க்ல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. சுற்றுச்சூழல்ல முன்னாடி வரணும் இந்தியா. என்ன? ஒலேக் கொனன்கோ, என்ன சார்? ஒலேக் கொனன்கோ விண்வெளியில வந்து 1000 நாள் செலவு பண்ணியிருக்காருங்க. உலகத்திலே முதல் முறையா ஒரு மனிதன் விண்வெளியில 1000 நாள் செலவு செஞ்சிருக்காருன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒலக் கொனன்கோ. சரியா? உலகு ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து லடாக்ல ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு. சரியா? ஹெமிஸ் பண்டிகை வந்து லடாக்ல நடந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான பண்டிகை, ரீசெண்டா லடாக்ல நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட்ஸ், குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி எழுதின கிரிக்கெட்டர் யார் அப்படின்னா அஸ்வின். சரியா? குட்டி அஸ்வின். என்ன? இன்டர்நேஷனல் யோகா டே, சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21 நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது எக்ஸாம்ல கேட்பாங்க, கருப்பொருள் கேட்பாங்க. தீம் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. சரியா? சுயம் மற்றும் சமூகத்துக்காக யோகா நான் செய்கிறேன். ஜூன் 21 சர்வதேச யோகா தினத்துக்கான கோட்பாடு. உலகளாவிய ஆற்றல் குறியீடு, குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. குளோபல் எனர்ஜி இங்க டிரான்சிஷன் இண்டெக்ஸ்னு வரும். டிரான்சிஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. 63வது இடத்துல இருக்கு இந்தியா. சரியா? ரிலீஸ்ட் பை யார் அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். இப்பலாம் இண்டெக்ஸ் எத்தனை ரேங்க்னு படிக்கிறதோட யார் வெளியிடுறான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மண்டலம் தான் வந்து வெளியிட்டு இருக்கு. சரியா? 63ல இருக்கு. 63. சுற்றுச்சூழல்னா எவ்வளவு, எத்தனை ரேங்க்? 176 ரேங்க். ஐசிசி உமன்ஸ் பிளேயர் ஆஃப் மே மாசம் யாருன்னா சாமரி தான் மே மாசத்துக்கான பிளேயர் ஆஃப் த மந்த் விருது வாங்கியிருக்காங்க. சரியா? 18வது லோக்சபா எலெக்ஷன் வந்து எத்தனை கட்டங்களா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் நடந்துச்சுல 7 கட்டங்களா நடந்துச்சு. 7 இந்த ஒரு பகுதியா நடந்துச்சு. 7 கட்டங்களா நடந்துச்சு. 7 ஃபேசஸ். சரியா? ஆஸ்ட்ரோ டூரிசம், ஆஸ்ட்ரோ சுற்றுலான்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஒன்று இருக்கு. அது எங்க அப்படின்னா முசோரியில இருக்கு.
முசோரினா ஆஸ்ட்ரோ டூரிசம்னு அர்த்தம். முசோரினா ஆஸ்ட்ரோ டூரிசம்னு அர்த்தம். சரியா? வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ், உலகின் மிக உயரமான பாலம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல மாறிட்டே வரும். ஆனா 2024 படி பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக உயர்ந்த பாலம் எது அப்படின்னா செனாப் ரயில்வே பாலம். ரயில்வே பாலத்துல செனாப் ரயில்வே பாலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. சரியா? உலகத்திலே மிக உயர்ந்த ரயில்வே பாலம் எதுனா செனாப் ரயில்வே பாலம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், JNK. நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வினோத் கனத்தாராக்கு போயிருக்கு. வினோத் கனத்தாராக்கு நெல்சன் மண்டேலா வாழ்நாள் விருது வந்து போயிருக்கு. சாதனை விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வினோத் கனத்தாராக்கு போயிருக்கு. வாழ்த்துக்கள் வினோத், வாழ்த்துக்கள் வினோத்னு சொல்லிடணும். சரியா? வாழ்த்துக்கள் சொன்னேங்க அப்படின்னு இதுல போக்கில சொல்லுவார்ல அது மாதிரி. கிருஷ்ணா மிஷன் ஃபார் கிளைமேட் டேட்டா வந்து இஸ்ரோ அண்ட் பிரான்ஸ். கிருஷ்ணா திட்டம் வந்து கிருஷ்ணா மிஷன் வந்து காலநிலை தரவுக்கு எந்த 2 நாடு போட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரோவும் பிரான்ஸுங்க. இஸ்ரோவும் பிரான்ஸ் தான் வந்து கிருஷ்ணா திட்டம், அதாவது காலநிலை மாற்றத்தை ஆய்வு செய்வதற்கான கிருஷ்ணா திட்டம் வந்து இஸ்ரோவும் பிரான்ஸும் போட்டிருக்கு. சரியா? அப்படியே டக்குன்னு படிச்சீங்கன்னா திரிசான்னு தோணும், ஆனா கிருஷ்ணா. சரியா? கரெக்டா பார்க்கணும். என்ன உலக சுற்றுச்சூழல் தினம் 2024 வந்து ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடுறோம். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2024 ஜூன் 5ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது ரொம்ப ஃபேமஸான நியூஸ், இது நமக்கு தெரிஞ்சதுதான். சரியா? அடுத்து வைக்கம் சத்யாகிரகா வந்து 100 வருஷம் வந்து முடிந்துள்ளதுங்க. 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்ச் 30 1924, அதாவது வைக்கம் சத்யாகிரகா 1924 மார்ச் 30ல TK மாதவன் அப்புறம் வந்து கேலப்பன் இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடத்திருப்பாங்க. அதுல போய் பெரியாரும் பங்கேற்பாரு, ஜார்ஜ் ஜோசப் பங்கேற்பாரு காங்கிரஸ் சார்பாக. சரியா? மிகப்பெரிய ஒரு இயக்கம். வைக்கம் சத்யாகிரகா 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்ச் 30. தமிழ்நாட்டில் வந்து 18 லோக்சபா எலெக்ஷன் வந்துச்சுல, இப்போ MP தேர்தல். அதில் தமிழ்நாட்டில் எத்தனை வாக்கு சதவீதம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னா, எத்தனை சதவீதம் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னா, வாக்குப்பதிவு 69.72%. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? தமிழ்நாடு சிங்கப்பூர் ரீசெண்டா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. அது என்ன ஒப்பந்தம்னா ஹெல்த், சுகாதார ஒப்பந்தம். அதாவது குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம், சுகாதார ஒப்பந்தம். யார் 2 பேர் போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடும் சிங்கப்பூரும். சரியா? மொத்தம் 120 கரண்ட் அஃபேர்ஸ். நச்சுன்னு 3 மாசம். சரியா? நச்சுன்னு 3 மாசம் 120 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே ஸ்டெச்ல முடிச்சிருக்கேன். சரியா? 3 மாசம், ஏப்ரல், மே, ஜூன். இந்த கடைசி 20 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு சிங்கப்பூர் சுகாதார ஒப்பந்தம் போட்டிருக்கு. தமிழ்நாடு 69.72, வைக்கம் சத்யாகிரகா மார்ச் 30, சுற்றுச்சூழல் ஜூன் 5, கிருஷ்ணா இஸ்ரோவும் பிரான்ஸும், காலநிலை மாற்றம். நெல்சன் மண்டேலா வினோத் வாங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள் வினோத். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ் செனாப், ஆஸ்ட்ரோ டூரிசம் முசோரி, 18 லோக்சபா 7 பகுதியாக நடந்திருக்கு. ICC உமன் சமாரி, குளோபல் எனர்ஜியில் 63, சர்வதேச யோகா தினம் ஜூன் 21, யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி, ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ் குட்டினா அஸ்வின், கெமிஸ்னா லடாக், ஒலே கொனான்கோ 1000 நாள். வாழ்த்துக்கள். என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 176, நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பெஸ்ட் ஆக்டர் சன்னியா, ஐஎஸ் நோட்டா இந்தூர் MP, பயோஸ்பியர் வித்தின் டைகர் ராஜாஜி உத்தரகாண்ட், உணவு பாதுகாப்பு ஜூன் 7, G7 இட்டாலி, அர்ஜுன் இரிகா செஸ், அர்ஜுன்னா செஸ், கேஸ்ட் ஜார்க்கண்ட், எக்ஸ்பென்சிவ் சிட்டி மும்பை, சாரதினா செபி எழுந்து வா, இலக்கியம்னா கோலி, சைனா பிரான்ஸ் ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன், பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கோல்டன் த்ரெட், ஆர்டிகல் 3, பெட்ரோலியம் ப்ரோட்டம் ஸ்பீக்கர், 3rd லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் மார்க்கெட். சரியா? ஸோ இதோட வந்து மொத்த கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். சரியா? மொத்தமாக வந்து முடிச்சிட்டோம். மொத்தம் 120 கரண்ட் அஃபேர்ஸ். நச்சு உங்கள் மைண்டில் ஏற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி வேகமாக போட்டு விட்டீங்க அப்படின்னா மைண்டில் அப்படியே நிற்கும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதில் இல்லாத சில விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன். சரியா? இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.